வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி வாங்க, இன்னைக்கு என் கூட ஒரு அழகான இடத்துக்கு போகலாம். இன்னைக்கு நான் என் ஃபேமிலியோட கொல்லிமலைக்கு போனோம். மார்னிங் ஒரு 5:45க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அரௌண்ட் 7:30க்கு அங்கே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் டிசம்பர்லேயும் நான் கொல்லிமலைக்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த டைம் பார்த்தா வெதர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. க்ளவுடியாக இருந்துச்சு, கிளைமேட் செம்ம சில்லாக இருந்தது, எல்லாம் நல்ல பச்சையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 1.5 hours தான் இருக்கும் கொல்லிமலை. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் போனதுன்னா ஒரு 5 டைம் தான் நான் இது வரைக்கும் போயிருக்கேனே. நாங்கள் சோளக்காட் போனதுமே செம்ம பசி. ஏன்னா காலையில் 5:30 இல்லை, ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். அதனால் நல்ல பசியாக இருந்தது. அதனால் சோளக்காட்டில் போய் ஏதாவது சாப்பிட்லான்னு போயிட்டோம். இங்கே வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வரப்போ பார்க்கலான்னு நாங்கள் போயிட்டோம். போகிறப்ப பாருங்களேன், வெதர் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் கொல்லிமலையில். ஏன்னா கொல்லிமலை எப்போ வந்தப்பவுமே இந்த மாதிரி இருந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறேன். இதோட முன்னாடி வீக் கூட ஒரு அண்ணா வந்தாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ. ஆனால் அந்த டைம் இப்படி இல்லை, இப்போ தாம்மா இவ்வளோ க்ளவுட்ஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ வேறு ஒரு அக்கா கடையில் தான் குழிப்பணியாரம் சாப்பிட்டேன். ஆனால் அந்த அக்கா நாங்கள் போனப்போ ஓப்பன் பண்ணவே இல்லை கடை. அதனால பக்கத்தில் இருந்த ஒரு அக்காவோட கடையில் தான் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. வெளியில் உட்காந்து சாப்பிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல எடுத்த வீடியோஸ் எல்லாமே இப்போ பாருங்களே, ஒன்றுமே தெரியாது. நான் வீடியோ எடுத்துருக்க டைமில் ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட எனக்கு தெரியாது போல். அந்த அளவுக்கு இங்கே மிஸ்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. நான் கோயிலுக்கு வரவே இல்லையா? எப்படி இருக்கு? ஆமா, நீங்க எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க? 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம். ஒரு 2 hours தான் டிராவல் இருக்கும். பட் இவங்க வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ஒரு காஃபி குடிக்கலான்னு போனோம். எனக்கு பர்சனலி எனக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்குமே. எப்போவுமே நான் காஃபி தான் குடிப்பேன். சோளக்காட்லேயே தான் நாங்கள் காஃபி குடித்தோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி செம்மேடு வர போனோம். செம்மேடில் வந்துட்டு இவ்வளோ மிஸ்ட் இல்லை. அதனால் நாங்கள் ரிட்டன் இங்கேயே வந்துட்டு சாப்பிட்டுட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு போனோம். ரெண்டாவது இதுதான் பழங்குடியினர் சந்தை. இங்கே வந்துட்டு சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நாங்கள் இங்கேருந்து ஒரு பலாப்பழம் வாங்கினோம். அப்புறம் மார்னிங்கே நாங்கள் அன்னாசி பழம் வாங்கிட்டோம். ஈவினிங் வரப்போ நாங்கள் பலாப்பழம் வாங்கிட்டோன்னு தாத்தா கிட்ட அன்னாசி பழம் மட்டும் வாங்கிட்டு போனோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நவாப்பழம் இருக்குங்களே, நவாப்பழம் வந்துட்டு 1/2 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றாங்க. ஆனால் கீழே வந்துட்டு இங்கே எல்லாமே ஐ திங்க் 1/4 கிலோ 50 ரூபாய்க்கு தான் விற்பாங்களே. இங்கே பரவாயில்லன்னு அதுவுமே வாங்கினோம். அப்புறம் இந்தக்கா நாங்கள் சோளக்காடில் வந்துட்டு கார் ஏறுறப்போ நீங்கள் செம்மேடு போகிறீங்கன்னா நானும் வரேன், ஏன்னா பஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் இந்த அக்காவுமே கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்கள் செம்மேடில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் மார்னிங் வரப்போ நல்ல மிஸ்டாக இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு வந்து நெக்ஸ்ட் எந்த வியூ பாயிண்ட் போகிறோம்? சீக்குப்பாறை. நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் சீக்குப்பாறை போகிறோம். சீக்குப்பாறைட்டு போயிட்டு காமிக்கிறோம். பண்ண முடியாது, அதான் இங்க ரொம்ப ரிஸ்க். ஆமா, சூப்பர். வீடெல்லாம் கட்ட வேணாம். குளிர் வேலை நான் வந்த 5 டைம்லையுமே ஃபர்ஸ்ட் டைம் சிக்குப்பாறை போகிறேன். எப்போ வந்தாலுமே அரப்பளீஸ்வரர் கோயில், அப்புறம் நம்ம அருவி, மாசிலாமணி அருவி இதெல்லாம் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன்.
கீழே இருக்கப்போ ஒன்றுமே தெரியல, மேலெலாம் இவ்வளோ காற்றடிக்குமான்னு. ஆனால் மேலே போக போக செம்ம காற்றா இருந்தது. அங்கே நிற்கிறப்ப ஹேர் எல்லாமே ஃபுல்லாகவே பறந்துருச்சு, நல்ல காற்றா இருந்தது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து நல்ல வியூவாக இருந்தது. என்னோட அக்கா அங்கே ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்க விட்டுருப்பாளே. வீடியோ எடுத்தானா ஃபோன் கீழே விழுந்துடும், பார்த்துடுன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் ஃபுல்லு காத்தா இருந்ததுனால போகலான்னு வந்துட்டா. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நாங்கள் இறங்கி வந்துட்டோம். அங்கே டிக்கெட் எனக்கு கரெக்டாக தெரியல, ஐ திங்க் ஒரு பர்சனுக்கு 20 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். குளிரவே இல்லை கைஸ். குளிருது கைஸ், கொஞ்சம் No guys. ரொம்ப காத்தா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் மேலே நின்று வந்திருப்போம். ஆனால் எங்கள் அக்கா தான் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டான். நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு தொலைவிக்கிட்டே இருந்தோம். இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் போட் ஹவுஸ் போகிறோம். போட் ஹவுஸ் கொல்லிமலையில் போனதே இல்லை, வேற எல்லா பிளேஸ்லேயுமே போவோம். இங்கேயும் இருக்குன்னு நாங்கள் பார்த்தப்போ அங்கே போகலான்ட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் போனோம். போனப்போ அங்கே யாருமே இல்லை, பூட்டி இருந்தது. பூட்டி இல்லை, லைக் க்ளோஸ்டாக இருந்தது, யாருமே இல்லாததுனால. அப்புறம் நாங்கள் அங்கே சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் ஒரு அண்ணா வந்தாங்க. அந்த அண்ணா வரத்துக்கு முன்னாடி அந்த 15 to 20 மினிட்ஸ்மே நாங்கள் அந்த பார்க்கை சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கே வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அதுக்குள்ளேயே அந்த அண்ணாவும் வந்துட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு பெடல் பெடல்லாம் போட மாட்டேன். நாங்கள் இந்த சைடு திரும்பி உட்காந்துக்கணுமாங்கண்ணா? லெஃப்ட் ரைட்லாம் போகுதாங்க? எங்களுக்கே கால் வலிக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. இதேங்கடா நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போகுது. பாதி தூரத்தில் வந்து நிப்பாட்டிட்டாங்க. கேட்டால் கால் வலிக்குதா மாமா? கால் வலிக்குதா? ஓட்டுவேன்னு சொன்னாங்க. பேக்கா பக்கம் கீழே போகுது. ரைட்டு தான் அப்படியே கேப்டன் நான் ஈஸியாக தான் போட்டு வேண்டாம். வேகமா அங்க இந்த எண்டு போயிட்டு திரும்பிட்டு வரலாம். அந்த எண்டு போயிட்டு வரலாம் கைஸ். ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். அப்படியே சென்ட்ரா திருப்பினா அந்த சைடு போகுது, இந்த சைடு திருப்பினா இந்த சைடு போகுது. ஸோ நம்ம இப்போ அந்த ஐயோ நிறைய பேர் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். இது நல்லாவா இருக்கு. வரும். என் அக்கா மட்டும் அப்படியே எங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் நின்றுட்டாங்க. எங்கள் அக்கா நம்ம எங்கே வந்திருக்கோம்? நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பூங்காக்கு வந்திருக்கோம். சர்க்கஸ் வரலாமா? சர்க்கஸ் இந்த பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஃபோனில் சார்ஜ் இல்லை, 10% சார்ஜ் இருக்கு. மாமா எங்கேயோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு கூட்டிட்டு போறாங்க. கைஸ் எங்கள் அக்காவில் நடக்க முடியல கைஸ். அவங்க வீடியோவில் வந்ததில் நிறைய வீடியோவில் நான் இது எப்போ எடுத்ததுன்னு எனக்கே தெரியாது. கை அப்படி அப்படி வச்சிருக்கலாம்.
நாங்கள் அங்கேயே ஒரு 1 ஹவருக்கு மேலே இருந்திருப்போம். நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். எடுக்கிறப்பயே என்னோட சார்ஜ் ஃபுல்லாக போயிடுச்சு, என் ஃபோன் சேர்த்துருச்சு. அப்புறம் அங்கேயே பார்க்லேயே முன்னாடி வந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் நாங்கள் போனது நம்ம அருவியில் இந்த டைம் தண்ணியே இல்லை. ஆகாய கங்கையிலுமே தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் மேலே இருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம், உள்ளே போல். வரப்போ நம்ம வந்துட்டு மார்னிங் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே போயிட்டு பழம் எல்லாமே வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். நான் வந்துட்டு அவக்காடோ வாங்கினேன், அப்புறம் பலாப்பழம் வாங்கினோம், அப்புறம் இந்த நவால் பழம் வாங்கினோம். அது 3 தான் வாங்கியிருந்தோமே நாங்கள். கைஸ் நம்மளோட ட்ரிப்பு முடிஞ்சது கைஸ். நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஒலி எழுப்புங்க. பாய் கைஸ், பாய் பாய்.